வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். இந்த அவை உருவாக்கப்பட்டதிலிருந்து பல வரலாற்று தருணங்களை அனுபவித்துள்ளது. வந்தே மாதரம் என்ற உணர்வுக்காக, வந்தே மாதரம் என்ற பெருமைக்காக, வந்தே மாதரம் என்ற பெயரை அழியாததாக ஆக்குவதற்காக இந்த மாபெரும் அவை இருக்கிறது. இந்த விவாதத்தின் மூலம் குறிப்பாக நம் நாட்டின் குழந்தைகள், இளம் பருவத்தினர், இளைஞர்கள் சுதந்திரத்திற்கு வந்தே மாதரம் செய்த பங்களிப்பு, தேசத்தின் கலாச்சாரம், தேசபக்தி, அர்ப்பணிப்பு உணர்வு, இந்தியாவை உருவாக்குவதில் அதன் பங்களிப்பு, உறுதியுடன் அதன் தொடர்பு ஆகியவற்றை வரவிருக்கும் நம் எதிர்கால சந்ததியினரும் பெறட்டும். இந்த விவாதத்தை இன்று இங்கு முடிவுக்கு கொண்டு வந்ததற்காக உங்களையும் அவை உறுப்பினர்களையும் வாழ்த்துகிறேன். நாம் அனைவரும் ஒரு வரலாற்று தருணத்திற்கு சாட்சியாக இருப்பதற்கும் அதில் ஒரு பகுதியாக இருப்பதற்கும் அதிர்ஷ்டம் செய்தவர்கள். இந்த மாபெரும் சபையில் வந்தே மாதரம் பற்றி விவாதிக்கப்படும் போது நேற்று சில உறுப்பினர்கள் இந்த சபை வந்தே மாதரம் பற்றி இன்று விவாதிக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி மக்களவையில் எழுப்பினார்கள். வந்தே மாதரம் பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வந்தே மாதரம் மீது அர்ப்பணிப்பு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வந்தே மாதரம் சுதந்திர இயக்கத்தின் போதும் இன்றும் இருக்கிறது. 2047 கூட வளர்ந்த இந்தியா உருவாக்கப்பட்டாலும் அது இருக்கும். எனவே வந்தே மாதரம் பற்றி இன்று ஏன் விவாதம் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள் புதிதாக சிந்திக்க வேண்டும். வங்காளத்தில் வரவிருக்கும் தேர்தல்தான் வந்தே மாதரம் பற்றிய விவாதத்திற்கு காரணம் என்று சிலர் பார்க்கிறார்கள். வங்காள தேர்தலுடன் தொடர்பு படுத்தி அதை குறைக்க விரும்புகிறார்கள். வந்தே மாதரத்தின் படைப்பாளரான பங்கிம் பாபு வங்காளத்தில் பிறந்தார் என்பது உண்மை. அதன் தொகுப்பு வங்காளத்தில் நடந்தது. அதன் பின்னணியும் வங்காளம்தான். ஆனால் வந்தே மாதரத்தின் வெளிப்பாடு நடந்தபோது வந்தே மாதரம் வங்காளத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் இருந்தது. உலகெங்கிலும் சுதந்திரத்தின் பக்தர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் இரகசிய கூட்டங்களை நடத்தும் பொழுது வந்தே மாதரம் என்று கோஷமிடுவார்கள். இன்று கூட எல்லைகளில் நமது வீரர் தனது இறுதி தியாகத்தின் போதும் உள்நாட்டு பாதுகாப்பிற்காக நாட்டின் காவல்துறை வீரர் தனது இறுதி தியாகம் செய்யும் போதும் அவர்கள் சொல்வது ஒரே ஒரு மந்திரம்தான், அதுதான் வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம் பாடல் அடிமைத்தனத்தின் சங்கிலியிலிருந்து பாரத மாதாவை விடுவிப்பதற்கான முழக்கமாக மாறியது. சுதந்திர பிரகடனத்தின் முழக்கமாக மாறியிருந்தது. சுதந்திர போராட்டத்திற்கு மிகவும் பெரிய உத்வேகமாக இருந்தது. நமது குழந்தைகள், இளம் பருவத்தினர், இளைஞர்கள் மற்றும் பல எதிர்கால சந்ததியினர் வந்தே மாதரத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதுடன் அதை தேசத்தின் மறுசீரமைப்புக்கான ஒருவித அடித்தளமாகவும் ஆக்குவார்கள். 1875 நவம்பர் 7 பங்கிம் சந்திரஜி வந்தே மாதரத்தை இயற்றினார். ஆரம்பத்தில் சிலர் இது ஒரு சிறந்த இலக்கிய படைப்பு என்று நினைத்தார்கள். ஆனால் படிப்படியாக வந்தே மாதரம் பாடல் தேசபக்தி, தியாகம் மற்றும் தேசிய உணர்வின் அடையாளமாக மாறியது. இது நமது சுதந்திர இயக்கத்திற்கு வழிவகுத்தது. வந்தே மாதரம் எப்போது இயற்றப்பட்டது? வந்தே மாதரம் இயற்றிய பின்னணியை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். அதன் பின்னணியில் பல நூற்றாண்டுகளாக இஸ்லாமிய படையெடுப்பை தாங்கிக் கொண்டு இந்த நாட்டின் கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் உழுக்கும் பணி செய்து முடித்திருந்தனர். அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் அவர்களது ஆட்சி காலத்தில் இந்தியாவில் அடிமைத்தனத்தின் காலத்தில் ஒரு புதிய நாகரிகத்தை, புதிய கலாச்சாரத்தை நம் மீது திணிக்க முயன்றனர். அந்த நேரத்தில் வந்தே மாதரம் என்ற இந்த பாடல் பங்கிம் பாபுவால் இயற்றப்பட்டது. அந்த பாடலில் மிக நுணுக்கமாக நமது நாகரிகம், நமது கலாச்சார தேசியவாதம் ஆகியவை இருந்தன. நாட்டை தாயாக கற்பனை செய்து, தாயாக நாட்டை கற்பனை செய்து வணங்குவது நமது மரபு. அதை மீண்டும் நிலைநாட்டினார்கள். இதை நிறுத்த விரும்பிய அவர்கள் கட்டுப்பாடுகளை விதித்து வந்தனர். வந்தே மாதரம் என்று கோஷமிட்டவர்கள் மீது சாட்டையடி விழுந்தது, சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்போதும் அந்த கட்டுப்பாடுகள் அனைத்தையும் மீறி அது ஒவ்வொரு மனிதனின் இதயத்தையும் தொட்டது, ஆன்மாவை தொட்டது. பல அடக்குமுறைகளை தாங்கிக் கொண்டு வந்தே மாதரம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பரவியது. இது ஒரு வகையில் இந்தியாவின் கலாச்சாரத்தில் நம்பிக்கை கொண்ட அனைத்து மக்களுக்கும் ஒரு மறுமலர்ச்சி மந்திரமாக மாறியது. அடிமைத்தனத்தின் காலத்தில்
பல கோவில்கள், பல்கலைக்கழகங்கள், கலை மையங்கள், விவசாய முறைகள், கல்வி முறை, நூலகங்கள் சீர்குலைந்து உடைந்து சிதிலமடைந்தன. அதனால் நமது கலாச்சாரமும் அதன் சாரமும் சாமானிய மக்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அந்த சாரத்தை எழுப்ப வேண்டிய தேவை இருந்தது. அந்த சாரத்தை மறுசீரமைக்க பங்கீம் பாபு வந்தே மாதரம் பாடலை இயற்றினார். வந்தே மாதரம் என்ற கோஷம் நாடு முழுவதும் பயணித்து அந்தமான் நிக்கோபார் சிறைச்சாலைகளையும் அடைந்தது. ஆங்கிலேயர்களால் அதை தடுக்க முடியவில்லை. தேசத்தின் ஆன்மாவை விழிக்கும் பணியை செய்தது வந்தே மாதரம். அதனால்தான் வந்தே மாதரம் இந்தியாவின் மறுபிறப்புக்கான மந்திரம் என்று மகரிஷி அரவிந்த் கூறினார். ஸ்ரீ அரவிந்தின் இந்த வாக்கியம் அதன் மறைமுக அர்த்தம் வந்தே மாதரத்தின் முக்கியத்துவத்தை கூறுகிறது. மாண்புமிகு அரவிந்த் கோஷ் அவர்களும் தேசத்திற்கு இத்தகைய மந்திரம் தேவை என்று கூறினார். அதை நிறைவேற்றவே கடவுள் பங்கிம் பாபுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். வந்தே மாதரம் மீதான ஸ்ரீ அரவிந்தின் உணர்வு ஒவ்வொரு குழந்தைக்கும் உரியது. உலகில் பல நாடுகள் சட்டங்கள் மூலம் உருவாக்கப்பட்டன. எங்கோ போர்கள் காரணமாக நடந்தது, எங்கோ போருக்கு பிறகு ஒரு ஒப்பந்தத்தின் காரணமாக நடந்தது. எந்த ஒரு சட்டத்தின் மூலமும் எல்லைகள் நிர்ணயிக்கப்படாத ஒரே நாடு இந்தியா. நம் நாட்டின் எல்லைகள் நம் கலாச்சாரத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. கலாச்சாரம் இந்தியாவை வலுப்படுத்தியுள்ளது. அதனால்தான் கலாச்சார தேசியவாதம் என்ற கருத்து, கலாச்சார தேசியவாதம் என்ற எண்ணம் எல்லாவற்றிற்கும் மேலாக அடிமைத்தனத்தின் சகாப்தத்தில் விழிப்புணர்வை உருவாக்கும் பணியை பங்கீம் செய்தார். நம் நாட்டை இணைக்கும் ஒரே மந்திரம் நம் கலாச்சாரம். வந்தே மாதரம் மீது ஆங்கிலேயர்கள் பல கட்டுப்பாடுகளை விதித்தனர். பங்கிம் பாபு ஒரு கடிதத்திலே எழுதியிருந்தார், என்னுடைய எல்லா இலக்கியங்களும் கங்கையில் கரைந்து போவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இந்த மந்திரம் வந்தே மாதரம் என்றென்றும் வாழும். இது ஒரு பெரிய பாடலாக இருக்கும், மக்களின் மனதை வெல்லும். இந்த மந்திரம் இந்தியாவை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கானதாக இருக்கும். இன்று பங்கிம் பாபுவின் எல்லா வார்த்தைகளும் உண்மையாகிவிட்டதை நாம் பார்க்கிறோம். தாமதமாக இருந்தாலும் கலாச்சார தேசியவாதத்தின் கருத்தை ஏற்றுக்கொண்டு இன்று முழு தேசமும் முன்னேறி வருகிறது. பாரத மாதாவின் குழந்தைகளாகிய நாம் அனைவரும் இந்த நாடு ஒரு நிலப்பகுதி அல்ல என்று நம்புகிறோம். நாம் அதை ஒரு தாயாக பார்க்கிறோம். அதன் பக்தி பாடல்களையும் பாடுகிறோம். அந்த பக்தி பாடலின் வெளிப்பாடுதான் வந்தே மாதரம். பாரத மாதா நீர், பழங்கள் மற்றும் செழிப்பை கொடுப்பவர், நம்மை மகிழ்ச்சி அடையச் செய்பவர். சரஸ்வதி, லட்சுமி, துர்கா மூவரின் வடிவமும் பாரத மாதா தான். இவை அனைத்தும் பாரத மாதாவின் கருணையே. அவரது வழிபாட்டின் மூலம் மட்டுமே அடைய முடியும். துர்க்கையின் வீரம், லட்சுமியின் செழிப்பு, சரஸ்வதியின் விவேகமும் பாரத மாதாவின் அருளால் மட்டுமே நமக்கு கிடைக்கும். எனவே அதை மீண்டும் மீண்டும் வணங்க வேண்டும். தாயை வணங்க வேண்டும். பங்கிம் பாபு 150 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கிய கருத்து மிகவும் பழமையானது. ராமாயணத்தில் லங்கா எவ்வளவு மகிமை வாய்ந்தது என்று அறிவுறுத்தப்பட்ட போது ஸ்ரீராமர் பகவானே, நீங்கள் ஏற்கனவே லங்காவை வென்றுவிட்டீர்கள், பின்னர் அயோத்திக்கு செல்வதில் என்ன பயன்? நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும் என்று கூறியபோது அவர் தாய் மற்றும் தாய் நாடு என்றார். அது கடவுளை விட பெரியது. நான் தாயையும் தாய் நாட்டையும் தியானிக்கிறேன். ஸ்ரீராமர் பகவானும் ஆச்சாரியா சங்கரும் ஆச்சாரியா சாணகியரும் தாய் நாட்டை மகிமைப்படுத்தினர். அதுதான் நமக்கு மொழியை கொடுக்கிறது. அதுதான் நாகரிகமான வாழ்க்கையை வாழும் கலாச்சாரத்தின் அடிப்படையை உருவாக்குகிறது. எனவே தாய் நாட்டை விட அதிகமாக எதுவும் இருக்க முடியாது. இந்த உணர்வு ஒரு பழங்கால உணர்வாக இருந்தது. பங்கிம் பாபு அதை உயிர்ப்பித்தார். வந்தே மாதரம் பாடல் அடர்ந்த இருளில் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் அடிமைத்தன மனநிலையை கைவிட்டு சுதந்திர உணர்வை, சுய ஆட்சியை அடைவதற்கான உணர்வை தூண்டியது. மகா ரிஷி அரவிந்தர் வந்தே மாதரம் ஒரு பாடல் அல்ல, அது நமது ஆன்மீக சக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது என்பதை அழகாக விவரித்துள்ளார். வந்தே மாதரம் இந்தியாவின் சக்தியை எழுப்புகிறது. இந்த பாடல் தேசபக்தி அல்லது நாட்டின் மீதான அன்பின் வெளிப்பாடு மட்டுமல்ல என்று அவர் கூறினார். RSS வந்தே மாதரத்தை சுதந்திர இயக்கத்தின் அடிப்படையாக மாற்ற எங்கள் தலைவர்கள் அனைவரும் பணியாற்றியுள்ளனர். எனவே மரண தண்டனை மேடை ஏறியவுடன் பேசப்பட்ட கடைசி வார்த்தைகள் வந்தே மாதரம். தேசபக்தியை எழுப்பும்போது வந்தே மாதரம் என்ற முழக்கம் இந்த நாட்டில் கேட்கப்பட்டது. இந்த நாடும் அதை உணர்ந்தது. 1907 கொல்கத்தாவில் வந்தே மாதரம் என்ற ஆங்கில செய்தித்தாள் தொடங்கப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் மாநாடுகளும் வந்தே மாதரம் பாடலின் மகிமையை பாடினர். 1896 குருவர்தன் தாகூர்
காங்கிரசின் கூட்டத்தில் இதை முதன்முறையாக பாடினார். பிறகு காங்கிரஸ் வாரணாசி கூட்டத்தில் மாபெரும் கவிஞர் பாடகி சரளா தேவி சௌத்ரு ராணி முழு வந்தே மாதரத்தையும் பாடினார். மற்றும் 15 ஆகஸ்ட் 1947 அன்று நாடு சுதந்திரம் அடைந்த போது காலை 6:30 மணிக்கு சர்தார் படேலின் வற்புறுத்தலின் பேரில் பண்டிட் ஓம்கர்நாத் தாகூர் ஜி தனது இனிமையான குரலில் ஆகாஷ்வாணியில் இருந்து வந்தே மாதரம் பாடி நாட்டை உணர்ச்சி வசப்படச் செய்து இந்த உணர்வுகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு அரசியலமைப்பு சபையின் இறுதி கூட்டம் ஜனவரி 26, 1950 அன்று ராஜேந்திர பிரசாத் ஜி தலைமையில் அரசியலமைப்பு சபையின் தலைவர் வந்தே மாதரத்தை தேசிய கீதமாக அறிவிக்க பணியாற்றினார். அதற்கு தேசிய கீதத்திற்கு சமமான மரியாதையை வழங்கினார். நான் நேற்று பார்த்து கொண்டிருந்தேன். காங்கிரஸ் உறுப்பினர்கள் பலர் வந்தே மாதரம் பற்றிய விவாதம் ஏன், இது பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்பும் ஒரு அரசியல் தந்திரம், ஒரு ஆயுதமாக கருதப்படுகிறது என்று கூறினர். முக்கியமான பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க யாரும் பயப்படுவதில்லை. நாங்கள் பாராளுமன்றத்தை புறக்கணிக்கவில்லை. பாராளுமன்றத்தை நடத்த அனுமதித்தால் எல்லா பிரச்சனைகளும் விவாதிக்கப்படும். எங்களுக்கு பயப்பட ஒன்றுமில்லை, மறைக்க ஒன்றுமில்லை. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் வந்தே மாதரம் பாடலை பற்றிய விவாதம், வந்தே மாதரம் பாடலை பற்றிய விவாதத்தை தவிர்க்கும் இந்த மனநிலை புதிதல்ல. இது வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு. ஒவ்வொரு சிறந்த படைப்பும் சிறந்த நிகழ்வும் ஒவ்வொரு ஆண்டும் நம் நாட்டில் பல வழிகளில் கொண்டாடப்படுகிறது. எனவே இது 150வது ஆண்டு. இப்போது கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். வந்தே மாதரம் 50 ஆண்டுகளை நிறைவு செய்த போது என்ன நடந்தது? வந்தே மாதரம் 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நாடு சுதந்திரமாகவில்லை. வந்தே மாதரத்தின் பொன்விழா ஆண்டில் ஜவஹர்லால் நேரு வந்தே மாதரத்தை 2 துண்டுகளாக பிரிக்கும் பணியை செய்தார். வந்தே மாதரம் 50வது ஆண்டிலிருந்து பிரச்சனை தொடங்கியது. அந்த பிரச்சனை நாட்டின் பிரிவினைக்கு கொண்டு சென்றது. காங்கிரஸ் கட்சி விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்கள் வந்தே மாதரம் பிரச்சனையின் கீழ் அதை 2 துண்டுகளாக பிரிக்கவில்லை என்றால் நாடு பிரிக்கப்படாமல் முழுமையாக இருந்திருக்கும். வந்தே மாதரம் 100 ஆண்டுகள் ஆன போது 100 ஆண்டுகள் கொண்டாடப்படும் என்று அனைவரும் நினைத்தனர். ஆனால் 100 ஆண்டுகள் முடிந்த போது என்ன நடந்தது? வந்தே மாதரத்தை மகிமைப்படுத்துவது என்ற கேள்வி இல்லை. ஏனென்றால் இந்திராஜி வந்தே மாதரம் என்று சொல்லும் அனைத்து மக்களையும் சிறையில் அடைத்தார். இந்த நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. என்ன செய்யப்பட்டது? எதிர்க்கட்சியைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான சமூக சேவகர்கள், தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டனர். செய்தித்தாள்கள் பூட்டப்பட்டன. அகில இந்திய வானொலி மட்டுமே அந்த நேரத்தில் ஊடகமாக இருந்தது. மாண்புமிகு மக்களே, நாடு முழுவதும் வந்தே மாதரம் 100 வயதை எட்டிய போது நாடு முழுவதும் சிறை வைக்கப்பட்டது. குருதேவ் தாக்கூர் போன்றவர்கள் வந்தே மாதரம் பாடி தொடங்கிய கூட்டத்தொடர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சி வந்தே மாதரத்தை மகிமைப்படுத்த மக்களவையில் விவாதிக்கப்பட்ட போது காந்தி குடும்பத்தை சேர்ந்த 2 உறுப்பினர்களும் இல்லை, இருவரில் யாருமே இல்லை. வந்தே மாதரத்திற்கு எதிர்ப்பு. உண்மைகளின் அடிப்படையில் இதை நான் கூறுகிறேன். காங்கிரஸ் கட்சியின் தலைவர், நான் சொல்வது மேலவையின் பதிவின் ஒரு பகுதி, அங்கு விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவர் இன்று வந்தே மாதரம் விவாதம் தேவையில்லை என்று கூறியுள்ளார். வந்தே மாதரம் என்றால் என்னவென்று எனக்கு புரியவில்லை. நான் இப்போது சொல்லவில்லை ஐயா, முதல் நாளிலிருந்தே சொல்லிவிட்டேன். மக்களவை விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவர் இப்போது வந்தே மாதரம் விவாதம் தேவையில்லை என்று கூறியுள்ளார். அது பதிவில் உள்ளது. சர்வதேச அளவில் கூட வந்தே மாதரம் நமது சுதந்திர இயக்கத்திற்கு உத்வேகம் கொடுக்க வேலை செய்தது. ஷியாம்ஜி கிருஷ்ணா வர்மா, மேடம் பிகாஜி காமா இந்தியாவின் மூவர்ண கொடியை உருவாக்கிய வீர் சாவர்கர் ஆகியோர் தங்கள் எழுத்துக்களில் ஒரே பெயரை வைத்திருந்தனர், வந்தே மாதரம். 1936 ஆண்டு பெர்லின் ஒலிம்பிக்கில் கூட, அடிமைத்தனத்தின் காலகட்டத்திலும் கூட நமது ஹாக்கி அணி, நமது அணி, உற்சாகம் தேவை, உத்வேகம் தேவை என்ற நிலையில் இருந்தபோது பயிற்சியாளர் வரிசையில் நின்று வந்தே மாதரத்தை உணர்ச்சி பூர்வமாக பாடினார். பாரதிய ஜனதா கட்சி கட்சியின் கட்டமைப்பு கலாச்சார தேசியவாதத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். இந்த நாடு அதன் அசல் கலாச்சாரம் மற்றும் அசல் கருத்துக்களின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். மேற்கத்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அல்ல என்று நிறுவப்பட்டது. 1992 பிஜேபி
தலைவர் ஸ்ரீ ராம் நாயக் ஒரு விவாதத்தின் மூலம் வந்தே மாதரம் பாராளுமன்றத்தில் மீண்டும் பாடத் தொடங்க வேண்டும் என்று கூறப்பட்டது. அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் லால் கிருஷ்ணா அத்வானிஜி பெரும் முக்கியத்துவத்துடன் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட வேண்டும் என்று மக்களவை சபாநாயகரிடம் கூறப்பட்டது. அரசியலமைப்பு சபை அதை ஏற்றுக்கொண்டது. பின்னர் மக்களவை ஒருமனதாக 1992 வந்தே மாதரம் பாடலை தொடங்கியது. வந்தே மாதரம் பாடலை பாடத் தொடங்கும் பொழுது கூட நான் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை. இல்லையெனில் சிலர் முறையற்ற தன்மை குறித்து கேள்விகளை எழுப்புவார்கள். ஆனால் இந்தியா கூட்டணியில் இருந்து நிறைய பேர் என்னிடம் பெயர்களின் பட்டியல் உள்ளது, அவர்களுக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை என்றால் நான் அதை வாசிக்க முடியும். வந்தே மாதரம் பாடலை நாங்கள் பாடமாட்டோம் என்று நிறைய பேர் கூறியிருந்தார்கள். நான் என் கண்களால் பார்த்தேன். வந்தே மாதரம் பாடலுக்கு முன்பே உறுப்பினர்கள் பலர் எழுந்து வெளியே சென்றார்கள். நான் உறுதியாக சொல்ல முடியும், காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு உறுப்பினர் கூட அதுபோல் செய்யவில்லை என்று நான் உறுதியாக கூறுகிறேன். வந்தே மாதரம் பாடலின் போது யாரும் நிற்காமல் இருக்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த யார் வந்தே மாதரம் பாடக்கூடாது என்று அறிக்கை கொடுத்துள்ளனர், பாராளுமன்ற நேரத்தில் வெளியே சென்றுள்ளனர் என்ற பட்டியலை இன்று மாலைக்கு முன் நான் அவை மேடையில் வைப்பேன். எனது கோரிக்கை என்னவென்றால், இந்த விவாதத்தில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என்று நீங்கள் உத்தரவிடுங்கள். காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் வந்தே மாதரத்தை எதிர்க்கிறார்கள் என்று இந்த அவையின் விவாதத்தின் பதிவில் இருக்க வேண்டும். இந்த நாட்டு மக்கள் இதை அறிய வேண்டும். பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் 130வது பிறந்த நாளுக்கு எங்கள் அரசாங்கத்தின் தபால் துறை ஒரு தபால் தலை வெளியிட்டுள்ளது. சுதந்திரத்தின் 75வது ஆண்டு நிறைவை நினைவு கூறும் வகையில் ஹர்கர் திரங்கா என்ற பிரச்சாரமும் மூவர்ண கொடியை ஏற்றி வைக்கும் போது வந்தே மாதரம் என்று சொல்ல வேண்டும் என்று நாட்டு மக்களை பிரதமர் அழைத்திருந்தார். வந்தே மாதரம் 150வது ஆண்டு நிறைவு, அதை மிக நல்ல முறையில் கொண்டாடவும் இந்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி வந்தே மாதரத்தின் பெருமையை ஆண்டு முழுவதும் கொண்டாட மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. பாரத மாதாவுக்கு மலர் தூவி புது தில்லியில் இந்த ஆண்டை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நவம்பர் 26ஆம் தேதி தொடங்கி வைத்தார். அதன் முதல் கட்டம் ஏற்கனவே நவம்பர் மாதத்தில் நடந்து முடிந்தது. 2ஆம் கட்டம் ஜனவரி 26ஆம் தேதி, 3ஆம் கட்டம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி, 4ஆம் கட்டம் நவம்பர் 26ஆம் தேதி நினைவு அஞ்சல் தலையையும் வெளியிட்டுள்ளோம். வந்தே மாதரம் நத் ஏகம் ரூப் அநேகம் என்ற தலைப்புடன் 75 இசைக்கலைஞர்களால் சிறப்பு கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. மேலும் அன்று வந்தே மாதரம் நாடு முழுவதும் பாடப்பட்டது. இந்திய அரசின் அழைப்பால் நாட்டு மக்கள் அதை செய்தார்கள். வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு அதன் ஆவணப்படம் வெளியிடப்பட்டு கண்காட்சி ஒவ்வொரு மாவட்ட மையத்திலும் நடத்தப்பட்டது. முடிந்தால் தாலுகா மையத்தில் டிஜிட்டல் முறையில் காண்பிக்கப்படும். அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன் மற்றும் FM சேனல்களில் சிறப்பு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப ஏற்பாடு செய்துள்ளோம். 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் பத்திரிகை, தகவல் பணியகம் ஒரு கலந்துரையாடல் கூட்டத்தை ஏற்பாடு செய்ய உள்ளது. வந்தே மாதரம் சார்ந்த கலாச்சார நிகழ்வுகளும் அனைத்து இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட உள்ளன. வந்தே மாதரத்தின் வரலாற்றை சித்தரிக்கும் ஒரு ஸ்வரோவியத்தை நெடுஞ்சாலையில் வைக்கப் போகிறோம். ரயில் நிலையங்கள் மற்றும் விமான நிலையங்களில் டிஸ்பிளே செய்யப்பட உள்ளது. வந்தே மாதரம் மற்றும் பங்கிம் மீது 1 நிமிடம் கொண்ட 25 குறும்படங்களையும் தயாரிக்க தொடங்கியுள்ளோம். பிரதமர் செங்கோட்டையிலிருந்து நாடு சுதந்திரத்தின் 100ஆண்டு விழாவை கொண்டாடும் போது வளர்ந்த இந்தியாவை நமது இலக்காக நிர்ணயிக்க வேண்டும் என்று கூறினார். அடிமைத்தனத்தின் ஒவ்வொரு மனநிலையிலிருந்தும் நாம் சுதந்திரம் பெற வேண்டும். நமது பாரம்பரியத்தை நினைத்து பெருமைப்பட வேண்டும். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாட்டை நாம் பாதுகாக்க வேண்டும். குடிமக்களிடையே கடமை உணர்வை ஊக்குவிக்க வேண்டும். நாடு சுதந்திரத்தின் 75வது ஆண்டை நிறைவு செய்தபோது கொரோனா வைரஸ் தொற்று நோய் இருந்த போதிலும் நாடு முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் 2 ஆண்டுகளாக ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவ் கொண்டாடப்பட்டது. அம்ரித் மஹோத்சவ் மூலம் இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு சுதந்திரத்திற்கான முழு போராட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. நாடு முழுவதும் பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. தேசபக்தியின் புதிய அலையை உருவாக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது.
சுதந்திரத்திற்கு பிறகு 75 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்த அனைத்து அரசாங்கங்களும் நல்ல வேலையை செய்துள்ளன. அனைவரும் நாட்டை வெகு தூரம் கொண்டு சென்றுள்ளனர். நமது ஜனநாயகத்தை பூமியின் ஆழத்தை விட ஆழமாக எடுத்துச் சென்றுள்ளோம். நமது ஜனநாயகத்தின் வேர்கள் இன்றைக்கு வலுவாகிவிட்டன. பிரதமர் நரேந்திர மோடி இந்த 100 ஆண்டு காலத்தை அமிர்த காலம் என்று பெயரிட்டார். சுதந்திரத்தின் அமிர்த மகோற்சவத்திலிருந்து சுதந்திரத்தின் 100 வரை ஒரு முழுமையான காலகட்டம் என்று ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. நாட்டை சிறப்பாக்கும் காலகட்டமாக அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்வோம். சுதந்திரத்தின் 100 கொண்டாடப்படும் போது இந்த நாடு முழு உலகிலும் ஒவ்வொரு துறையிலும் முதலிடத்தில் இருக்கும். இந்த தீர்மானம் இன்று பிரதமருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இது எந்த ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானமும் அல்ல. சிலர் இதை அரசியல் முழக்கமாக கருதலாம். ஆனால் இந்த தீர்மானம் அனைத்து இந்தியர்களின் தீர்மானம். வந்தே மாதரம் ஒருபோதும் காலாவதி ஆகாது. அந்த காலகட்டத்தில் வந்தே மாதரம் நாட்டை சுதந்திரமாக்குவதற்கு காரணமாக இருந்தது. இன்று அமிர்த காலத்தில் நாட்டை வளர்த்து நாட்டை பெரியதாக்குவோம் என்ற முழக்கமாக வந்தே மாதரம் ஆகிவிடும். இதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. ஒவ்வொரு குழந்தையின் மனதிலும் இளைஞர்களின் மனதிலும் வந்தே மாதரம் என்ற முழக்கம் நிலைநாட்டப்பட வேண்டும். நீங்கள் எனக்கு நேரம் கொடுத்தீர்கள். அதனால் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன்.